கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு 1 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடி ஆயிருச்சு அல்லது 5 லட்சம் கோடி ஆயிருச்சுன்னா ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. கடன் அதிகமா வாங்குறோம் சொல்றாங்கல்ல. ஒன்றிய அரசு நிர்ணயித்திருப்பது 2% தான். அதை தாண்டி நாம கடன் வாங்கி இருந்தால் அதற்கு ஒன்றிய அரசு கையெழுத்தே போடாது. இப்ப கேரளால வெள்ளம் வந்தது. துபாய் அரசர் முன் வந்தார். தானே அவ்வளவு உதவி நானே செய்யறேன், கேரளாக்கு டைரக்டா கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முன் வந்தார். ஒன்றிய அரசு அனுமதித்ததா? அனுமதிக்கல. அப்போ வெளிநாட்டில் இருந்து அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து அல்லது முகமைகளில் இருந்து நாம் கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெற்றுத்தான் நாம் கடன் வாங்க முடியும். அப்படி வாங்குகின்ற கடன் அளவை ஏன் அதிகரிக்கிறீங்க? அனுமதிச்சீங்க, வேணும்னா நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொடுங்கன்னு திட்டம் கேட்கிறோம். திட்டத்தை கேட்டால் அவ்வளவு வக்கும் திராணியும் இருக்கின்ற இந்திய ஒன்றிய அரசு சொந்த காசு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் உங்களுக்கு ஜிக்காவில் இருந்து ஃபண்ட் வாங்கி கொடுக்கிறேன். ஏன் சொல்ற? ஜிக்காட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி கொடுன்னு நான் கேட்டனா? நான் கேட்டது மெட்ரோ ரயிலுக்கான திட்டம். அந்த திட்டத்தை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து போடுது. நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீங்க இவ்வளவு கொடுங்க, மீதியை நம்ம வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குவோம்னு ஒன்றிய அரசு எதற்காக ப்ரொபோஸ் பண்ணுது? அந்த மொத்தத்தை தன் பேரில் இப்போ கணக்கில் எழுதி கொண்டு திருப்பி கட்டுறதை மட்டும் நம்ம கட்டணுமா? கொடுத்ததாக கணக்கு காட்டப்படுவது ஜிக்கா கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்களே கொடுத்தோம்னு சொல்லிக்கிடுவாங்க. மோடி ஜி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஜி இல்ல, அது ஜே ஃபார் ஜப்பான். ஜே ஃபார் ஜி கிடையாது, ஜே ஃபார் ஜப்பான். ஜப்பான் இருந்து எதுக்காக நீங்க காசு வாங்கி கொடுக்குறீங்க? அப்போ மாநில அரசுக்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ தேவைப்படுகிறது என்கின்ற பட்சத்தில் கடன் வாங்கப்படுகிறது. தேவையில்லாம கடன் வாங்கல. வாங்குற கடனை மு.க. ஸ்டாலின் பாக்கெட்ல போட்டுட்டு கொண்டு போயிட்டாரா? அப்படி கொண்டு போறத இந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? அப்படி எதுவும் நடக்கல. மக்களுக்கு என்று செய்யப்படுகின்ற திட்டங்களுக்காக கடன் வாங்கப்படுகிறது, அது செலவிடப்படுகிறது.